Relax your abdomen, chest muscles, shoulder joints. Relax your right arm, left arm, neck region, hip region. Completely relax your body. Completely relax. Mentally and physically prepare yourself for today's practice. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இப்போ கால் ரெண்டும் ஒன்றா சேர்த்துட்டு கைகள் ரெண்டையும் தலைக்கு பின்னாடி கொண்டு வந்து நன்றாக ஒன்று சேர்த்து நல்லா உங்கள் பாடிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கொடுங்க. ஸ்ட்ரெச் 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 ரிலாக்ஸ். இப்போது வலதுபுறமாக திரும்பி எழுந்து உட்காருங்க. கைகளை சின் முத்திரையில் வைத்துக்கொள்ளுங்க. முதுகுத்தண்டு நேராக இருக்கட்டும். கழுத்து பகுதி தோள் பகுதி தளர்வாக இருக்கட்டும். தலை நேராக இருக்கட்டும். கண்களை மூடிக்கொண்டு கவனம் முழுவதும் மூச்சின் மீது வரட்டும். உடைய முழு கவனம் சிதறாமல் மூச்சின் மீது வைங்க. இயற்கையாக நடக்கக்கூடிய மூச்சுக்காற்றை கவனிங்க. மனம் வேறு எங்கு சென்றாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். திரும்பவும் மூச்சுக்காற்றுக்கு மனதை கொண்டு வாங்க. Relax your effort. 3 rounds of Omkara chanting followed by Shanti mantra Sakana Bhavatu. Inhale deeply, chant Omkara. Inhale deeply, chant Omkara. Inhale deeply, chant Omkara. Adapt your hands in Namaskara Mudra. Om Sagana Bhavatu. Saganau Bhunaktu. Sagaviryam Karavavagai. Tejasvina Adidam Astuma Vitvishavagai. Om Shanti Shanti Shanti. Of your hands. See, massage your face. Hari Om. Okay. Fine. Now we'll start with the breathing exercise. Okay. Inhale, expand your chest. Exhale, like cat and cow. Inhale. Exhale. Inhale. Exhale.
Inhale, exhale, inhale, exhale, inhale. Chant Akara. Inhale, chant Akara. Inhale, chant Akara. Inhale, relax. Very good. Now neck movement. Up, down. Inhale, up. Exhale, down. Inhale, up. Exhale, down. Inhale, center. Now inhale, center. Exhale, right. Side bending. Inhale, center. Exhale, left. Inhale, center. Exhale, right. Ma'am, எப்படி வந்துருங்க நடுவில் கேப் இருக்குல்ல inhale, center. Exhale, other side. 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 Inhale, center. Relax. Now twisting. Inhale, center. Exhale, right side. Twist. Shoulder level. Inhale, center. Exhale, left side. Twist. Very good. Inhale, center. Exhale, right side. Inhale, center. Exhale, left side. Inhale, center. Exhale, right side. Inhale, center. Exhale, left side. Inhale, center. Very good. Now lock your chin on your chest. From right to left, rotate your neck slowly, gradually. Enjoy the stretch. 2, 3. Relax. Now left to right. 1, 2, 3. Relax. Very good. Okay. கைகளை நேரம் நீட்டுங்க 5 விரலையும் குவித்துக் கொள்ளுங்க கைகளை மடக்கி சென்டர் ஆஃப் ஷோல்டரில் வைங்க தலை நேராக இருக்கட்டும் எல்போ ஜாயின் பண்ணுங்க ரொட்டேட் பண்ணுங்க 1 கைகள் கீழே இருந்து மேலே வரும்போது காதை ஒட்டி வரட்டும் 2 தலை நேராக இருக்கட்டும் கீழே போக வேண்டாம் 3 4 5 6 7 8 9 10 now anti-clockwise 1 2 3 4 5 6 7 வாங்க 8 9 10 very good okay relax இப்போ wrist rotation 1 2 3 நல்லா rotate பண்ணுங்க 360 degree உங்க wrist 4 5 6 7 8 9 10 anti-clockwise 1 2 3 4 5 6 7 8 முன்னாடியே உட்காந்துங்க 9 10 ரிலாக்ஸ் ஓகே குட் கைகளை நேரம் நீட்டுங்க 1 2 ஸ்டிஃபாக வச்சுங்க கையை லூஸாக இல்லாமல் ஸ்டிஃபாக வச்சுங்க 1 2 3 4 சில பேருக்கு ஸ்டிஃபாக இப்படி வச்சா இந்த இடத்துல ஜாயிண்ட்ஸ் வலிக்கும் அப்படி வலிச்சுன்னா லேஸ் ஆக்கிங்க மற்றபடி ஸ்டிஃபாக வைங்க ஓகே 4 5 6 7 8 9 10 வானத்தை நோக்கி 1 2 3 4 5 6 7 8 9 10 முன்னாடி 1 2 3 4 5 6 7 8 9 10 பின்னாடி 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4
5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Very good. Relax. இப்போ side. 1, 2. நல்லா எல்போ தரையில் வச்சு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. கால் தூக்காம ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஓகே, கால் தூக்கக்கூடாது. இடுப்பு மட்டும்தான் சைடில் வளையணும். கால் நேராக இருக்கணும். 4. Very good. 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Very good. Relax. இப்போ வலது கையை இடது முட்டியில் வச்சு இடது கையை முதுகுக்கு பின்னாடி வச்சு உங்கள் சின்ன ஷோல்டரில் படணும். அந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணுங்க. 1, 2. மதன் சார் மாற்றி மாற்றி. மதன் சார் ஆல்டர்னேட்டிவ். 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Very good. இப்போ காலை ரிலீஸ் பண்ணுங்க. நல்லா ஷேக் பண்ணுங்க. காலை ரிலீஸ் பண்ணிட்டு நல்லா ஷேக் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5. ஓகே, முதுகு நேராக வைங்க. கைகள் எப்படி வைங்க? முதுகு பின்னாடி போகக்கூடாது. கால் ரெண்டும் ஒன்றா வைங்க. கால் ரெண்டும் ஒன்றா வைங்க. காலோட விரல்கள் மட்டும் பெண்ட் பண்ணுங்க. 1, 2. காலோட விரல்கள் மட்டும். 3, 4, 5. நல்லா பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா முன்னாடி கொண்டு வரணும். 6, 7, 8, 9, 10. வெரி குட். ஓகே, இப்போ ஆங்கிள் ரொட்டேஷன். கால் எழுந்துக்கக்கூடாது. கால் முட்டி மேலே எழுந்துக்கக்கூடாது. கால் தரையில் கம்ப்ளீட்டாக இருக்கணும். ஆங்கிளை மட்டும் ரொட்டேட் பண்ணணும். ஃபோக்கஸ் பண்ணுங்க. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Anti clockwise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, கைகள் சசி மேம் கை எப்படி வைங்க. ஓகே, கால் ரெண்டும் ஒன்றா வைங்க. Ankle press. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, இப்போ நீ ரொட்டேஷன். காலை தூக்கி மடித்து ரொட்டேட் பண்ணுறது. 1, 2. குட். ஆங்கிள் நல்லா முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு பண்ணுங்க. 3. நல்லா பெரிய ரவுண்டாக போடுங்க. நல்லா ஸ்மூத்தாக அந்த ரவுண்ட் வந்து ஸ்மூத்தாக பெரிய ரவுண்டாக போடுங்க. 5. வெரி குட். 6, 7, 8, 9, 10. Anti clockwise. ஃபேன் எல்லாமே இந்த நல்லா இருக்குல்ல, சைலண்டாக இருக்கு. 4, 5, 6, 7, 8, 9, 10. வெரி குட். இப்போ லெஃப்ட் லெக். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Anti clockwise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஆக்சுவலாக நம்ம ஃபேன் இல்லாமல் தான் பண்ணணும். ஃபேனு ஏசிலாம் இல்லாமல் தான் யோகா பண்ணணும். அந்த மாதிரி செய்யும் போது தான் நம்ம பாடி வந்து எல்லா சூழ்நிலைக்கும் அடாப்ட் ஆகும். யோகா இஸ் நாட் அகெயின்ஸ்ட் த கம்ஃபர்ட். யோகா இஸ் எப்பவுமே கம்ஃபர்ட் வேணுன்றதுக்கு தான் அகெயின்ஸ்ட். ஓகேவா? எல்லா சுச்சுவேஷனுக்கும் நம்ம அடாப்ட் ஆகிறது தான் யோகா. அண்ட் ஆல்சோ ஃபேன் எல்லாம் இல்லாமல் பண்ணால் என்ன ஆகும்னா நல்லா வந்து வேர்க்கும். ஓகேவா? இப்போ ஆயுர்வேதாவுக்கு நம்ம போனோன்னா ஃபஸ்ட்டு தே வில் செக் நமக்கு மோஷன் நல்லா ஃப்ரீயாக போதா. ஃபஸ்ட்டு மோஷன் நல்லா ஃப்ரீயாக போதா. அதுக்கப்புறம் யூரின் நல்லா பாஸ் பண்ணுறோமா. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நமக்கு யூரின் பாஸ் பண்ணுறோம்? 3 தடவையா, 4 தடவை, 5 தடவை. வேர்வை எந்த அளவுக்கு உடம்புல வருது, இது 3த்தையும் செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது 3 நமக்கு ஆரோக்கியமாக இருந்ததுன்னா நம்ம பாடிக்கு மேக்ஸிமம் டிசீஸ் வராது. இதில் ஏதாவது ஒன்று பிரச்சனை ஆச்சுன்னாக்க நம்ம கண்டிப்பாக பிரச்சனை வரும். அப்போ இந்த மாதிரி ஃபேன்லாம் இல்லாமல் பண்ணும்போது நல்லா ஸ்வெட் ஆகும். நல்லா ஸ்வெட் ஆகும்போது என்ன ஆகும்? நம்ம பாடியில் இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியே வரும். எப்படி நம்ம மலம் கழிக்கும் போது டாக்ஸின்ஸ் வெளியே வருது, யூரின் போகும்போது நம்ம உடலில் இருக்க அழுக்குகள் வெளியே வருதோ, அந்த மாதிரி வேர்வை வர வர நமக்கு உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ் வெளியே வரும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம வேர்வே இப்போ வர்றதே கிடையாது. ஏன்னா வீட்டில் ஃபேனு, ஏசி
எப்படி நம்மலாம் இருக்கிறோம்னா ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க ஆப்பிள் மாதிரி நம்ம இருக்கிறோம். ஓகேவா? அப்படியே வாடாமல் வதங்காமல் இருக்கிறோம். சன் எக்ஸ்போஷர்லாம் இப்போ வந்து சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. அதனால் நிறைய பேருக்கு இப்போ போய் விட்டமின் டெஸ்ட் எடுத்தாலும் விட்டமின் டி நியூட்ரிஷன் டெஸ்ட் எடுத்தால் விட்டமின் டி வந்து டெஃபிஷியன்சியாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம கான்ஷியஸாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நாளைக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் 20 நிமிஷம் நம்ம வெயிலில் போயிட்டு எக்ஸ்போஷர் ஆகணும். இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்ச ரிசர்ச்சில் காலையில் ஃபஸ்ட்லாம் சொல்லுவாங்க ஏர்லி மார்னிங் அந்த கோல்டன் சன்னில் நம்ம போயிட்டு எக்ஸ்போஷர் ஆகணும். இப்போ அப்படி கிடையாது. காலையில் 11 மணிலேருந்து ஈவினிங் 3 மணி வரைக்கும் நம்ம வெளியே போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து போகும்போது ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்லாம் போடாமல் ஆஃப் ஹேண்ட் ஷர்ட். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய பாடி வந்து எந்த அளவுக்கு தெரியுதோ, இன்னும் நம்ம பாடிலாம் இருந்தால் ஜென்ஸாக இருந்தால் ஷர்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வாக் பண்ணலாம். லேடிஸாக இருந்தால் கொஞ்சம் தெரியும் இருக்குது. ஓகே ஃபைன். எது லாஸ்ட்டாக பண்ணோம்? அவங்க பாருங்கள். சார் டைம் ஆகுது சார், நம்ம ஆரம்பிப்போம். சரி, பட்டர்ஃப்ளை. வில் ஸ்டார்ட் பட்டர்ஃப்ளை. 1 பட்டர்ஃப்ளை 2 3 4. வெண்ணிலா மேம் என்ன டவுட்னா கேளுங்க. 4 5 6 7 8 9 10. வெரி குட். இப்போ கால் கொஞ்சம் முன்னாடி தள்ளிட்டு பட்டர்ஃப்ளைட்டு கையை நல்லா மேலே எடுத்துகிட்டு வந்து இன்ஹேல் ஸ்ட்ரெச், இன்ஹேல் ஸ்ட்ரெச், எக்ஸேல் டவுன். யா கீழே வாங்க. யா அப்படியே இன்ஹேல் அப், கைகளை பேக்கில் வச்சு இடுப்பை பின்னாடி வச்சு நல்லா தூக்குங்க. 1 2 இப்படி வந்துடுறீங்களா மேம்? 3 4 5. ரிலாக்ஸ். ஓகே, இப்போ காலை தூக்கிட்டு இப்படி ஹிப் ரொட்டேஷன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பண்ணுங்கள். மூச்சு நார்மலாகும். ஓகே, இப்போ இந்த காலை வச்சுட்டு இன்னொரு காலை தூக்கி ரொட்டேட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காலை நல்லா மேலே கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். உடம்போடு அணைக்க ட்ரை பண்ணுங்கள். கீழே இருக்க கால் மூவ் ஆகக்கூடாது. கீழே இருக்க கால் எப்படி இருக்கணும்? அப்படியே இருக்கணும். மேல் அந்த சைடு நம்ம வளைக்கிற கால் மட்டும்தான் வளைக்கணும். அதை டே பை டே இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 6 7 8 9 10. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ பத்மாசனா போடுங்க. பத்மாசனா பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த பேக்கில் பெயின் வருது. இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இந்த இடம் சரிங்களா, இந்த இடம் இங்கெல்லாம் பெயின் வரும். அது மெயினாக வந்து பத்மாசனா போடுறதுனால வருது. சரிங்களா? யாருக்கு அந்த மாதிரி பெயின் இருக்கோ, அந்த பெயின் வந்துச்சுன்னா என்ன ஆகும், அது அப்படியே வந்து இந்த நீ வரைக்கும் பெயின் வரும். இங்கே வரும், சைடில் வரும், நீ பெயின் இங்கே வரும். அந்த மாதிரி பெயின் வரவங்க பத்மாசனா அவாய்ட் பண்ணிவிடுங்க, போடாதீங்க. ஏன்னா பத்மாசனா போடும்போது என்ன ஆகும்னா, நம்ம காலை வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் இல்லையா, இந்த மசில்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். இங்கே இருக்க மசில்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்படி எக்ஸ்டெண்ட் ஆக வலி வரும். அதனால் வந்து எந்த சைடு பெயின் இருக்கோ அந்த சைடை வந்து கீழே வச்சுட்டு பெயின் இல்லாத பகுதியை மேலே வைங்க. ஒரு சைடு மட்டும் போடுங்க. பெயின் இல்லைன்னா 2 சைடும் போடுங்க. ஓகேவா? ஓகே, கையை பின்னாடி கட்டிக்கங்க. மூச்சை எடுத்து நல்லா ஸ்பைனை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். மூச்சை விட்டுட்டே இப்போது ஃபார்வேர்ட் பெண்ட் பண்ணுங்க. ஃபார்வேர்ட் பெண்ட் பண்ணிவிட்டு கீழே வாங்க. ஸ்டேரர். 1 2 3 4 5 6 7 8 9 10. இன்ஹேல் அப், கைகளை பின்னாடி வச்சு இடுப்பை நல்லா மேலே தூக்குங்க. லிஃப்ட். 1 2 3 4 5. வெரி குட். ரிலாக்ஸ். இப்போ காலை ரிலீஸ் பண்ணுங்க, நல்லா ஷேக் பண்ணுங்க. 1 2 3 4 5. ஓகே, இப்போ காலை மாற்றி பத்மாசனா போடுங்க. எந்த கால் போட்டோம் புரியுது? யோசிக்கும் போது கையை பின்னாடி வச்சு மூச்சை நல்லா இழுங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. எக்ஸேல் டவுன், ஃபார்வர்ட் பெண்ட். வாங்க, ஸ்டே தேர். 1 2 3 4 5 6 7 8 9 10. இன்ஹேல் அப், கைகளை பேக்கில் வச்சு இடுப்பை நல்லா மேலே தூக்குங்க. 1
2 3 4 5. வெரி குட். ரிலாக்ஸ். இப்போ காலை ரிலீஸ் பண்ணிவிட்டு வஜ்ராசனா வாங்க. யா, வஜ்ராசனா. கம் டு வஜ்ராசனா. ஓகே, அப்படியே வஜ்ராசனம் ஒரு 20 கவுண்ட்ஸ் இருங்க. கைகளை இப்படி தொடைக்கு மேலே வச்சுக்கோங்க. முதுகு நேராக இருக்கட்டும். கண்ணை மூடுங்க. ஓகே, கைகளை பின்னாடி கோர்த்துங்க, முதுகு பின்னாடி. Inhale, expand your spine. As you exhale, bend forward. கையை நல்லா மேலே அப்படியே தூக்கிட்டே உங்கள் பட்டக்ஸ் வந்து ஹீலிருந்து எழுந்துக்காம ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணுங்க. கைகளை நல்லா ஷோல்டர் கிட்ட கொண்டு வாங்க. முடிஞ்சதுன்னா ஷோல்டரை தாண்டி உங்கள் கைகள் வரலாம். ஸ்டேர். 1 2 3 4 5 6 7 8 9 10. Inhale, up. கைகளை பேக்கில் வச்சு இடுப்பை நல்லா மேலே தூக்குங்க. ஷாலினி. லிஃப்ட். நல்லா தூக்கி தொடையை நல்லா முன்னாடி தள்ளுங்க. நல்லா முன்னாடி தொடையை தள்ளுங்க. 1 2 3 4 5. ரிலாக்ஸ். வெரி குட். காலை ரிலீஸ் பண்ணுங்க. நல்லா ஷேக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம சூரிய நமஸ்காரம் 12 ரவுண்ட் சூரிய நமஸ்காரம் செய்ய போகிறோம் வித் ஷஷங்காசனா. ஓகேவா? ஈச் அண்ட் எவ்ரி இது ஷஷங்காசனா. இப்போ சூரிய நமஸ்காரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஷோல்டர் பெயின் வருது. சூரிய நமஸ்காரம் பண்ணால் ஷோல்டர் பெயின் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பர்வட்டாசனால இருந்து ஓகே இப்படி வருவோம் இல்லையா? இப்படி வருவோம். இப்போ வரும்போது என்ன ஆகும்னா சில பேருக்கு தெரிந்தும் தெரியாமல் ஒரு சைடு அவங்க ப்ரெஷரை போட்டாங்க. ஏதாவது ஒரு சைடு இல்லை இப்படி போடுவாங்க, இப்படி போடுவாங்க. நேச்சுரலாக நமக்கு ஒரு சைடு வந்து இதுவாக இருக்கும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், ஒரு சைடு வீக்காக இருக்கும். அப்படி போட போட ஷோல்டர் பெயின் வரும். ஒன்ஸ் ஷோல்டர் பெயின் வந்துடுச்சு அப்படின்னாக்கா இப்போ திருப்பியும் நம்ம வந்து நம்ம இந்த மாதிரி செய்யும் போது ஷோல்டர் பெயின் அதிகமாக தான் ஆகும். அப்போ ஷோல்டர் பெயினுக்கு யார் அதிகமாக இருக்கோ அவங்க என்ன பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீஸ் டவுன், செஸ்ட் டவுன், சின் டவுன். இப்போ அஷ்டாங்க நமஸ்காரம். அஷ்டாங்க நமஸ்காரிலேருந்து இப்படி தூக்கும் போது என்ன பண்ணுவாங்க? ஃபுல்லாக அங்கே பாருங்கள், இப்படி வச்சு இப்படி தூக்குவாங்க. அப்படி தூக்கும் போது ஃபுல் வெயிட்டு ஷோல்டரில் போகிறதுனால ஷோல்டர் பெயின் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்படி வச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த அளவு தூக்குனா போதும். கையை இப்படி வச்சுட்டு இங்கே பாருங்கள், இப்படி தூக்குனா போதும். ஓகேங்களா? இப்படி தூக்கணும். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. அது மாதிரி ரிஸ்ட் பெயின் இருக்கிறவங்களும் ஃபுல்லாக இப்படி தூக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இப்படி கையை வச்சுட்டு உங்கள் கைக்கு ப்ரெஷர் கொடுக்குறது பதிலாக உங்கள் முதுகுக்கு ப்ரெஷர் கொடுத்து இப்படி தூக்கும். இப்போ பாருங்கள், கைக்கு ப்ரெஷர் இல்லை, லைட் ப்ரெஷர் தான். ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஓகே. அந்த மாதிரி புஜங்காசனா பண்ணும்போது மெயின் வந்து நம்ம இடுப்பு வந்து தரையில் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இதை இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பர்வட்டாசனாலேருந்து இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நான் காலை ரிலீஸ் பண்ணாலும் சில பேருக்கு இடுப்பு மேலே இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ராக்டிஸில் என்ன பண்ணோம்? இடுப்பு தரையில் வரணும். இடுப்புக்கு மேலே முதுகு வந்து பேக்கில் வளையணும். நம்ம புஜங்காசனில் எந்த அளவுக்கு ஸ்பைனை பின்னாடி வளைக்கிறோமோ வளைக்க 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 நம்ம பேக் பெயின்லேருந்து ரிமூவ் ஆகி வரலாம். ஸ்பைன் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிள் இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? ஏன்னா நம்ம ஆல்வேஸ் பார்த்திங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம வந்து ஃபார்வர்ட் பெண்ட் நிறைய பண்ணுவோம். ஒரு பொருளை குனிஞ்சு எடுக்கிறது, ஒரு வேலையை செய்யும் போது. ஆனால் பேக்வேர்ட் பெண்டு நம்ம பண்ணுறதே கிடையாது. சரிங்களா? ஸோ யோகாவில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஸ்பைனை வந்து பின்னாடி வளைக்கிறது. இப்போ நம்மலாம் குழந்தையாக இருக்கும்போது இப்போ குழந்தைங்கலாம் பார்த்திங்கன்னா ஸ்பைன் பயங்கரமாக வளையும். இப்படி வளையும், இப்படி வளையும், அப்படி வளையும். ஓகேங்களா? ஆனால் நம்ம டே பை டேயில் நம்ம பின்னாடி வளைக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதே கிடையாது. ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம முன்னாடி வளைச்சி பின்னாடி ஸ்பைன் வளையாமே போயிடுச்சு. ஏன் ஸ்பைன் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்னா, ஸ்பைன் ஃப்ளெக்சிபிளாக இருந்தது அப்படின்னாக்கா நம்மளுடைய நியூராலஜிக்கல் சிஸ்டம் நல்லாவே இருக்கும். அந்த மாதிரி யோகாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது டைஜஷனுக்கு கொடுப்பாங்க. டைஜஷன்
டைஜஷன் வந்து நிறைய ஆசனாஸ் பார்த்தீங்கன்னா டைஜஷன் அந்த மாதிரி ஸ்பைன் ரிலேட்டடாக இருக்கும். ஸ்பைன் நமக்கு ஆரோக்கியம் இருந்ததுன்னா நம்ம ஏஜிங் ப்ராசஸ் வந்து டிலே ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பெரிய மரம் இருக்குது. இது நான் ஏற்கனவே இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். ஒரு பெரிய மரம் இருக்குதுன்னு வச்சிங்களேன், நிறைய ஹைட்டாக இருக்க ஒரு மரம் இருக்குது. அந்த மரம் வந்து ஒரு பெரிய காலி கிரவுண்டில் நடுவில் இருக்குது. இப்போ ஒரு புயல் வருது, வெள்ளம் வருது அப்படின்னு அந்த மரம் பக்கத்துலேயே ஒரு சின்ன செடி ஒன்று இருக்குது. ஓகேங்களா, ஒரு இந்த அளவுக்கு வளர்ந்த ஒரு செடி ஒன்று இருக்குது. அந்த புயலில் எது ஃபஸ்ட்டு பாதிக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மரம் தான் பாதிக்கப்படும். ஓகேங்களா, அந்த செடி வந்து பாதிக்கப்படாது. ஏன்னா அந்த செடி என்ன ஆகும்னா அந்த வெள்ளத்துக்கு ஏற்றா போலையும் காற்றுகளுக்கு ஏற்றா போலையும் அது வளைஞ்சு கொடுத்து இப்படி வந்துடும். ஆனால் அந்த மரமால் வளைய முடியாதனால அந்த புயலுக்கு அகெயின்ஸ்டாக அந்த மரம் இருக்கிறதுனால அந்த ஃபோர்ஸில் அந்த மரம் கீழே விழுந்துடும். இதே தான் நம்ம ஸ்பைன் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக நம்ம வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம லைஃப் ஸ்டைல் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பிரச்சனை நமக்கு வராது. சரிங்களா? ஸோ அது எதுக்கு சொல்ல வந்தேன்னா புஜங்காசனால முடிஞ்ச அளவுக்கு பேக்கில் பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரி, ஓகே, எனக்கு நிறைய லெக்சர் ஆயிடுச்சு, ப்ராக்டிக்கலுக்கு போகலாம். ஓகே, மேட்டுக்கு முன்னாடி வந்துடுங்க. அடாப்டிவ் நமஸ்காரம் முத்ரா, சூரிய நமஸ்காரம் ப்ரேயர். கண்ணை மூடிக்குங்க. மிடில் ஆஃப் யுவர் ஐப்ரோ சென்டர் விஷுவலைஸ் த சன் காட். Inhale deeply, chant Omkara. Hiranmayena Patrena Satyasyapi hitam mugam Tattvam Pushanna Pavruno Satya Dharmaya Drishtaye. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓகே, இப்போ ஒவ்வொரு போஸ்டரையும் கரெக்டாக பண்ணுவதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். ஓகே, ஸ்டார்டிங்கில் கால் இப்படி இருக்கணும், தனியாக இருக்கக்கூடாது. ஓகே, 1 பிரணாமாசனா, அஷ்ட உத்தாசனா. இப்போ கைகளை இங்கேருந்து இப்படி தூக்கும் போது இங்கே பாருங்கள், இப்படியே மேலே கொண்டு வரலாம். அஷ்ட உத்தாசனா, பேக்வேர்ட் பெண்ட் பண்ணும்போது நல்லா பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஒவ்வொரு முறையும். பார்த்து எக்ஸேல் டவுன். இப்போ பேக் பெயின் இல்லாதவங்க, முட்டி வலி இல்லாதவங்க காலை மடிக்கவே கூடாது. ஓகேவா? பேக் பெயின் இருக்கிறவங்க, முட்டி வலி இருக்கிறவங்க மடிச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, ரைட் லெக் பேக். நான் ஒரு ரவுண்ட் மட்டும் சொல்கிறேன், அடுத்த ரவுண்ட் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ரைட் லெக் பேக். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் 2 கையும் காலும் ஒரே லைனில் இருக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், கால் பின்னாடி இருக்கக்கூடாது. 2 கையும் காலும் ஒரே லைனில் இருக்கணும். அதுக்காக கையை பின்னாடி கொண்டு போயிடக்கூடாது. கால் பக்கத்தில் காலை தான் முன்னாடி கொண்டு வரணும். ஓகே, இப்போ வந்துட்டு இப்போ முக்கியமாக வந்து இப்படி தலையை பண்ணணும். இந்த நடுமுதுகு உள்ளே போகணும், கால் நல்லா பின்னாடி ஸ்ட்ரெச் ஆகணும். ஓகே, குட். இப்போ முன்னாடி இருக்க காலை தூக்கி பின்னாடி வைங்க. இந்த கால் அப்படியே தான் இருக்கணும். சரிங்களா? இந்த கால் அப்படியே இருக்கணும். இந்த கால் இப்படி வச்சு கீழே நல்லா தரையில் அழுத்தணும். தலையை வந்து மேட் கிட்ட கொண்டு போக ட்ரை பண்ணணும். ஓகே, ஏன்னா இந்த மாதிரி செய்யும் போது தலைக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். பின்னாடி இருக்க பேக் வந்து ஸ்பைன் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ நீஸ் டவுன், முட்டியை மட்டும் தரையில் வைங்க. இப்போ கேட் அண்ட் கவ் போஸ், ஆல்மோஸ்ட் இங்கே பாருங்கள் கேட் அண்ட் கவ் போஸில் இருப்பீங்க. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கணும். இப்போ செஸ்ட் டவுன், செஸ்ட்டை கீழே வைங்க. வெரி குட். செஸ்ட்டை கீழே வைங்க. செஸ்ட்டை கீழே வைக்கும் போது நம்மளோட தொடை தரையில் படக்கூடாது. ஓகே, வயிறு தரையில் படும். கையை சைடில் வைங்கம்மா. அஷ்டாங்க நமஸ்காரம். அஷ்டாங்க நமஸ்காரம்னா 8 பாகங்கள், 2 கால். சரிங்களா? கால் 2, முட்டி 2, 4. ஓகே, செஸ்ட் 1, 5, 2 கை, 6, 7, சின்ன 8. இந்த 8 பாகங்களை தவிர தரையில் வேறு எதுவும் படக்கூடாது. இப்போ ஹினேல் புஜங்காசனா. புஜங்காசனால நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்கள். பின்னாடி காலை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி கால் 2ம் பிக் டோவும் ஹீலும் ஒன்றா இருக்கணும். பிக் டோவும் குதிகாலும் ஹீலும் ஒன்றா இருக்கணும். ஓகே, வெரி குட். அகெயின் பர்வட்டாசனா. சஷங்காசனம் நம்ம மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க மேம், ஜோதி மேம். நீஸ் டவுன், சஷங்காசனா.
knees down Shashangasana. Sasi ma'am, knees down Shashangasana. இப்படி Shashangasana. ஷாலினி உன்னதான் ஷாலினி எல்லாம் பார்த்துன்னு இருக்காங்க, நீ ஏதாவது பண்ணுவ. ஷஷங்காசனா வாங்க இந்த மாதிரி. வெரி குட். ஷஷங்காசனாவில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து நம்ம இடுப்பு வந்து ஹீலில் படணும், சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். ஹீல் தூக்கக்கூடாது. நோ 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 நோ. ஓகே, அஷ்டாங்க நமஸ்காரம். அப்படியே வாங்க, செஸ்ட் டவுன். அப்படியே கேட் அண்ட் கவ் வந்து செஸ்ட் டவுன். வெரி குட். ஹினேல் புஜங்காசனா. குட். எக்ஸேல் பர்வட்டாசனா. இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நீஸ் டவுன் ஷஷங்காசனா. யா. ஹினேல் ஹினேல் லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட். Exhale, right leg front. Inhale, arch back. Exhale, down. Inhale, right leg back. Exhale, left leg back. Knees down, Shashangasana. Shashangasana. Shashangasana செய்ய நம்ம வயிறில் இருக்க அப்டமன் ரீஜன் நல்லா மசாஜ் ஆகும். Especially it's very good practice for ladies for all the menstrual related problem. PCOD, PCOS, irregular periods, uterus நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஓகே, fantastic asana. ஓகே, ரைட் லெக் ஃப்ரண்ட். குட். லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட். Inhale, arch back. நல்லா பின்னாடி முதுக வளைங்க. வெரி குட். எக்ஸேல் டவுன். Inhale, left leg back. Exhale, right leg back. Knees down, Shashangasana. Ashtanga Namaskaram. Bhujangasana. Parvatasana. Knees down, Shashangasana. Inhale, right leg front. Exhale, left leg front. Inhale, arch back. Exhale, down. Inhale, left leg back. Exhale, right leg back. Knees down, Shashangasana. Ashtanga Namaskaram. Inhale, Bhujangasana. Exhale, Parvatasana. Knees down, Shashangasana. Inhale, left leg front. Exhale, right leg front. Inhale, arch back. Very good. Exhale, down. Inhale, right leg back. Exhale, left leg back. Knees down, Shashangasana. Ashtanga Namaskaram. Bhujangasana. Parvatasana. Knees down, Shashangasana. Right leg front. Left leg front. Inhale, arch back. Exhale, down. ஆறாவது ரவுண்ட். Inhale, left leg back. Exhale, right leg back. Knees down, Shashangasana. Ashtanga Namaskaram. Inhale, Bhujangasana. Exhale, Parvatasana. Knees down, Shashangasana. Left leg front. Right leg front. Inhale, arch back. Exhale, down. Inhale, right leg back. Exhale, left leg back. Knees down, Shashangasana.
Ashtanga Namaskaram. Inhale Bhujangasana. Exhale Parvatasana. Knees down Shashangasana. Right leg front. Left leg front. Inhale arch back. Exhale down. 8th round. Inhale left leg back. Exhale right leg back. Knees down Shashangasana. Ashtanga Namaskaram. Inhale Bhujangasana. Exhale Parvatasana. Knees down Shashangasana. Left leg front. Right leg front. Inhale arch back. Exhale down. Inhale right leg back. Exhale left leg back. Knees down Shashangasana. Right leg front. Left leg front. Ashtanga Namaskaram. Sorry ma'am. நெற்றிக்கணை திறப்பனும் குற்றம் குற்றமே புஜங்காசனா பர்வட்டாசனா நீஸ் டவுன் ஷஷங்காசனா. உங்ககிட்ட பேசினல அதில் கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் ஆயிடுச்சு. ஓகே, ரைட் லெக் ஃப்ரண்ட், லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட். இன்ஹேல் ஆர்ச் பேக், எக்ஸேல் டவுன். நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன பண்ண. இன்ஹேல் லெஃப்ட் லெக் பேக், exhale right leg back, knees down Shashangasana. Ashtanga Namaskaram. Inhale Bhujangasana. Exhale Parvatasana. Knees down Shashangasana. Left leg front, right leg front. Inhale arch back, exhale down. Last 2 rounds. Inhale right leg back, exhale left leg back, knees down Shashangasana. Ashtanga Namaskaram. Inhale Bhujangasana, exhale Parvatasana, knees down Shashangasana. Okay, right leg front, left leg front. Inhale arch back, exhale down. Last round. Okay, 10 counts. Stay there. 1 2 3 4 5 6 7 8 9 10. Left leg back, look up. 1 2 3 4 5 6 7 8 9 10. Another leg back. 1 2 3 4 5 6 7 8 9 10. Knees down Shashangasana. 1 2 3 4 5 6 7 8 9 10. Ashtanga Namaskaram. 1 2 3 4 5 6 7 8 9 10. Bhujangasana. 1 2 3 4. Very good. 5 6 7 8 9 10. Parvatasana. 1 2 3 4 5 6 7 8 9 10. Knees down Shashangasana. 1 2 3 4 5 6 7 8 9 10. Left leg front. 1 2 3 4 5 6 7 8 9 10. Right leg front. 1 2 3 4 5 6 7 8 9 10. Arch back. 1 2 3 4
5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். படுத்துங்க. ரிலாக்ஸிங் ஷவாசனா. ரிலாக்ஸ். ஏன் சசி மேம் படுக்கிறதே சோகமாக படுக்கிறீங்க? ஓ சரி சரி. வெண்ணிலா மேம். மேம் சப்போஸ் உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு அந்த மூமெண்ட்லாம் நம்ம ரெகுலர் பண்ணுற மூமெண்ட் வந்து சம்டைம் நான் டெமோ கொடுக்க மாட்டேன். ஓகேங்களா? ஐ ஹோப் அது உங்களுக்கு தெரியும்ன்ட்டு நான் அந்த அசம்ஷனில் பண்ணுறேன். உங்களுக்கு நடுவில் ஏதாவது டவுட் இருந்தால் என்னை இம்மிடியேட்டாக நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். சரிங்களா? ஓகே மேம். ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ மேம். படுத்துங்க. அப்படியே உங்களுடைய மூச்சை கவனிங்க. அப்சர்வ் யுவர் பிரெத், த நேச்சுரல் ஃப்ளோ ஆஃப் யுவர் பிரெத். Inhale deeply, chant Akara. ரிலாக்ஸ். ஓகே, இப்போ கால் ரெண்டும் ஒன்றா சேர்த்துட்டு கைகளை உங்கள் தலைக்கு பின்னாடி கொண்டு வந்து ஒன்று சேர்த்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச், ரிலாக்ஸ். ஓகே, இப்போ வலதுபுறமாக திரும்பி எழுந்து உட்காருங்க. இப்போ நமக்கு வந்து கடவுள் இருக்கிறாரா இல்லையா? ஓகே, ஒரு சில பேருக்கு தெரியாது, ஒரு சில பேருக்கு சார் நான் அதை தான் தேடின்னு இருக்கிறேன், ஒரு சில பேருக்கு சார் சில நேரம் எனக்கு கடவுள் இருக்கிற மாதிரி தோணும், சில நேரம் கடவுள்லாம் இல்லை அப்படின்னும் தோணும். இந்த மாதிரி நிறைய சில பேர் முழு நம்பிக்கை சார் கடவுள் தான் சார் எல்லாமே அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ எல்லாமே இதை நம்ம எல்லாருமே இதை தாண்டி தான் வந்திருப்போம். ஒரு ஒரு லைஃப்பில் ஒரு ஒரு டைம் வந்து கடவுளே இல்லை, ஒரு டைமில் கடவுள் தான் அப்படின்ட்டு. இப்போ நிறைய விஷயங்கள் வந்து இப்போ சயின்ஸு இப்போ வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து சயின்ஸ் வந்து சயின்ஸ்னால தான் நிறைய முன்னேற்றங்கள் நடந்திருக்கு. ஓகேங்களா? சயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ஜெக்டிவ் அப்படின்னா ஒரு செயல் ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குது அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அதை நம்புவாங்க. சப்ஜெக்டிவ் தே டோன்ட் பிலீவ். சப்ஜெக்டிவ் இந்த மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான், விஜய், ஷாலினி, அனந்தா மேம், ஓகேங்களா, நாங்கள் 3 பேரும் மெடிடேஷன் பண்ணுறோம். ஓகே, 3 பேரும் ஒரு 5 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுறோம், கண்ணை மூடிட்டு மூச்சை கவனிக்கிறோம். அப்படின்னா எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், இவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், இவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். என்னால் சப்போஸ் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, இவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியும். 5 நிமிஷம் கழிச்சு கேட்டால் இவங்க சொல்லுவாங்க, சார் ஐ ஃபீல் ஸோ ரிலாக்ஸ்டு சார், எனக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது சார். இவங்க சொல்லுவாங்க, நான் கண்ணை மூணாவே வேறு ஏதோ தாட் வருது, நான் நாள்லேருந்து மெடிடேஷன் பண்ண மாட்டேன். இப்போ நான் மேபி சொல்லுவேன் நல்லா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருந்தது. திஸ் இஸ் அ சப்ஜெக்டிவ். சப்ஜெக்டிவ்ன்றது என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தோன்றது சப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவ்ன்றதுன்னா ஒரே விஷயம் ஒரே ரிசல்ட், 3 பேருக்கும் ஒரே விஷயம் ஒரே ரிசல்ட், தட் இஸ் அ அப்ஜெக்டிவ். அப்போ சயின்ஸ் வந்து எதை நம்புவாங்கன்னா
எத்தனை முறை அதை பரிசோதனை செஞ்சு பார்த்தாலும் அதுலேருந்து ஒரே ரிசல்ட் வந்தால் மட்டும்தான் சயின்ஸ் நம்புவாங்க. எத்தனை முறை திரும்ப 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 அதை சோதனை செஞ்சு பார்த்தாலும் அதுலேருந்து ஒரே ரிசல்ட் வந்தால் மட்டும்தான் சயின்ஸ் நம்புவாங்க. இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ சயின்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா எல்லாத்தையும் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சி இந்த சூரியன் வந்து பூமி எப்படி சுற்றுது, சூரியன் எப்படி சுற்றுது, வானளவு, பூமி, மனிதர்கள் எப்படி வாழாங்க, ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்க போயிட்டே இருந்தாங்க. அப்போ ஒரு பொருளே ரொம்ப சிறியதான ஒரு விஷயம் எது? சிம்ரிதா, வெரி ஸ்மாலஸ்ட் திங் ஆட்டம். வெரி குட், சூப்பர். ஆட்டம். அந்த ஆட்டம் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகேவா? ஆட்டம்ன்றது என்ன அப்படின்னா ஒரு மணல் துகள் இருக்கு இல்லையா, மணல் துகள். இப்போ பீச்சில் போனால் ஒரே ஒரு மணல் துகள் எடுக்கிறோம் இல்லையா, அந்த மணல் துகளை பிளந்து அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா அதுக்குள்ளே ஒரு ஆட்டம் இருக்கும். அது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த ஆட்டம் உள்ள என்ன இருக்குது அப்படின்னு என்ன இருக்குது? எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு நம்ம லேமேன் லாங்குவேஜில் சொல்லணும்னா ஒரு 3 பொருள்கள் அது உள்ளே இருக்குது. அது உள்ள ஒரு சின்ன 3 பொருள்கள் இருக்குது. ஓகேங்களா? அந்த 3 பொருள்கள் எப்படி இருக்குன்னா சுற்றிட்டே இருக்குது. எப்படி இருக்குது? அப்படியே சுற்றிட்டே இருக்குது. சரிங்களா? இதை வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க? ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இது ஏன் சுற்றுது, எப்படி சுற்றுது, இது என்ன நடக்குது, அதுக்குள்ளே இது சுற்றுறதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு அதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கும்போது அதில் என்ன ஒரு பியூட்டி நடக்குது அப்படின்னாக்கா, அதை சுற்றிட்டே இருக்குது. சரியா? அதை இப்படி சுற்றிட்டே இருக்குது. அது என்ன நடக்குதுன்னு ஒரு ஆள் பார்க்கும் போது அது நின்றுடுது. ஒரு ஆள் பார்க்கலன்னா அது வந்து சுற்றிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் ஒரு ஆள் பார்க்கும் போது நிற்குது, பார்க்காத போது எப்படி நிற்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? பார்த்தா தானே தெரியும். புரியுதா நான் கேள்வி கேட்குறது? இப்போ சுற்றினே இருக்குது. ஒரு ஆள் பார்த்தா நிற்குது, பார்க்கலன்னா சுற்றுது. பார்க்கலன்னா சுற்றுதுன்றதை எப்படி நம்ம கண்டுபிடிக்குது அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்க? 2 ஸ்லைடு வச்சுருக்காங்க. சரிங்களா? 2 ஸ்லைடு வச்சுருக்காங்க. ஒரு திரை மாதிரி வச்சுட்டு அந்த திரை முன்னாடி அந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரானை ஃபயர் பண்ணியிருக்காங்க. அந்த எலக்ட்ரான், நியூட்ரான் ஃபயர் பண்ணிவிட்டு யாருமே பார்க்கல. அந்த பின்னாடி ஒரு ஸ்லைடை வச்சுட்டாங்க. பார்க்காத போது அந்த எலக்ட்ரான், நியூட்ரான் என்ன இருக்குது? ஒரு வேவ் மாதிரி எல்லா இடத்துலையும் அது படிஞ்சிருக்கு. சரிங்களா? ஒரு வேவ் மாதிரி அந்த பெரிய ஸ்க்ரீனில் எல்லா வேவ் மாதிரி அப்படியே படிஞ்சிருக்கு. அது மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன் இருக்கும், ரெண்டாவது ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். முன்னாடி அதை ஃபயர் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்க்ரீன் உள்ள ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் புகுந்து ரெண்டாவது ஸ்க்ரீனில் ஒரு வேவ் மாதிரி அப்படியே படிஞ்சு அது கண்டினியூவாக வந்துட்டே இருக்குது. அப்போ அது நடந்திருக்கு, அந்த ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. இன்னொரு ஆள் பார்க்க ஆரம்பித்த உடனே அந்த வேவ் மாதிரி போனது என்ன இருக்குது? நிறைய இருக்கு இல்லையா, அது நிறைய வந்து 2 விஷயமா போயிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிருக்கு. இப்போ திரும்பியும் பார்க்குறத நிறுத்திட்டாங்க, அது வேவ் மாதிரி போகுது. புரிஞ்சுதா? அப்போது அந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரானுக்கும் உயிர் இருக்குது, அதுவும் கவனிக்குது. இப்போ ஒரு ஆள் பார்க்குறாங்கன்றது அதுக்கு தெரியுது. பாருங்கள், ஒரு ஆள் அது வந்து ஒரு கேமரா டிடெக்டர் வச்சாலோ இல்லை ஒரு ஆள் பார்த்தாலோ அது ஸ்டாப் ஆகுது. அது பார்க்கலன்னா ஃப்ளோ போய்ட்டு. தட் இஸ் ஏ பியூட்டி. இதை வந்து சயின்டிஸ்டுக்கால இன்னும் கண்டுபிடிக்கவே முடியல. அது ஏன் அப்படி நடக்குது, எதுக்காக நடக்குது. அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு எலக்ட்ரானும் ஒரு புரோட்டானும் என்ன பண்ணியிருக்காங்க, 2 அணுவை வச்சு ஒரு எலக்ட்ரானை இங்கே வச்சு ஒரு 2 அணுவை 2ஆக பிளந்து அதை என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 1000 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் எடுத்துன்னு போய் அதை வச்சுட்டு இன்னொரு சைடை கீழே வச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சைடை ரைட் சைடு மூவ் பண்ணால் இன்னொரு சைடு இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் சைடு மூவ் ஆகுது. எப்போ 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற ஒரு பொருள், ஒரே பொருள் தான், அதை 2ஆக பிளந்து என்ன பண்ணியிருக்காங்க, 1000 இங்கே கீழே வச்சுட்டு அதை ரைட்டில் மூவ் பண்ணியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லாமல் 1000 தொலைவுகள் மத்தியில் அப்பாற்பட்டு இருக்கிற இன்னொரு சைடு வந்து லெஃப்டில் மூவ் ஆகுது. பாருங்கள். அப்போது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த பிரபஞ்சம் வந்து தனியாக இல்லை, இந்த பிரபஞ்சம் வந்து நம்ம எல்லாருமே ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருக்கிறோம். கான்சியஸ்னஸ் இஸ்
கான்சியஸ்னஸ்ன்றது இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சிறிய குழந்தையாக இருந்தோம் இல்லையா, நம்ம பிறந்து வளர்ந்தோம், சிறிய குழந்தையாக இருந்தோம், எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் காலேஜ் முடிச்சு எல்லாமே வந்தோம். ஒரு 20 வயசு ஆகுது, 30 வயசு ஆகுது, 40 வயசு ஆகுது, எல்லாமே ஆகுது. இப்போ அந்த சிறிய குழந்தைகள்லேருந்து இது வரைக்கும் நம்ம வந்தோம் இல்லையா, இதெல்லாம் கவனிச்சுட்டு வருது எது? நம்மளோட அவேர்னஸ், நாட் மைண்ட். நம்மளோட அவேர்னஸ் கான்சியஸ்னஸ். புரியுதா? நான் புரியுற மாதிரி சொல்கிறேன்னா, கான்சியஸ்னஸ். நான் சிறிய வயதாக இருந்தேன், நான் 10வது படித்தேன், 12வது படித்தேன், நம்ம அது ஞாபகம்னு சொல்லுவோம். ஞாபகன்றதை விட கான்சியஸ்னஸ். ஒரு கான்சியஸ்னஸ், நம்ம உள்ளே இருக்கிற ஒரு கான்சியஸ்னஸ் நம்ம என்ன பண்ணுறோன்றதை கவனித்து கொண்டே வருது. நம்மளுக்கு உடலுக்கு வயதாகும், மனதுக்கு வயதாகும், ஆனால் அந்த கான்சியஸ்னஸ் வயதே ஆகாது. இந்த கான்சியஸ்னஸ் தான் இந்த பிரபஞ்சத்தையே இயக்குது. என்ன சொல்கிறாங்க? இந்த கான்சியஸ்னஸ் தான் இந்த பிரபஞ்சத்தை இயங்குது. இந்த கான்சியஸ்னஸ் இல்லைன்னா நம்ம டெட் பாடி. இந்த உடலுக்கு உயிரை ஊட்டுவது பிராணா. அந்த பிராணால என்ன இருக்குது? கான்சியஸ்னஸ் இருக்குது. சரிங்களா? ராமகிருஷ்ணர் என்ன பண்ணாராம்? ராமகிருஷ்ணர் ஒரு கப்பல், ஒரு படகுல படகு ஓட்டி போயிட்டே இருந்தாராம். அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு 100 அடி பக்கத்தில் இன்னொரு படகு போயிட்டே இருந்ததாம். அந்த படகுல அந்த படகோட்டிய ஒரு ஆள் அடிச்சிருக்கான். அப்படி அடிக்கும் போது இவருக்கு அடி வாங்கின மாதிரி தோணிருக்கு. ஓகே, இதுக்கு என்ன பொருள் அப்படின்னாக்கா, we are connected with the consciousness. நம்ம எல்லாருமே we are connected with the, புரியுதா மேம்? ஜெயந்தி மேம் என்னமோ புரியுது. ஸோ இது எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, கடவுள் இருக்கோ இல்லையோ, கடவுள் ஒரு உருவமா, இல்லை கடவுள் எப்படி இருப்பார், எப்படி இல்லை அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிக்கிறதுல செகண்டரியாக வச்சுட்டு, நமக்கு மீறி கண்டிப்பாக ஒரு சக்தி இருக்குது. யூனிவர்சல் பவர் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? அதை நம்ம நம்பணும் கண்டிப்பாக. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயங்களுமே மாறுதலுக்கு உட்பட்டது. அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஈவன் சூரியன் கூட பார்த்தீங்கன்னா, எத்தனையோ கோடி வருஷத்துக்கு முன்னாடி சூரியன் அழிஞ்சிடுன்னு சொல்கிறாங்க. சூரியன், ஓகேங்களா? நம்ம பூமி எதனால் ஆனது? சூரியன்லேருந்து பிரிந்து வந்தது தான் நம்ம பூமி. ஓகேங்களா? நம்ம சூரிய குடும்பம். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ நம்ம கோயிலுக்கு எதுக்கு போகிறோம்? சாமி எதுக்கு கும்பிட்றோம்? எதுக்கு பண்ணுறோம்? ஏன் சாண்டிங் பண்ணுறோம்? ஏன் மந்த்ரா சொல்கிறோம்? ஏன் காலையில் ப்ரேயர் பண்ணுறோம்? எல்லாமே பண்ணுறோம். கரெக்ட். எல்லாமே மன அமைதிக்கு தான், மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது தான். அந்த எண்ட் ஆஃப் த டே நம்ம ரொம்ப யோசிச்சு பார்த்தோன்னா, நம்ம கோயிலுக்கு போகிறதும், பல மணி நேரம் நின்று க்யூவில் நின்று திருப்பதிக்கெலாம் போனால் 13 மணி நேரம் 14 மணி நேரம் நம்ம நின்று சாமியை பார்க்குறதும் எல்லாமே எதுக்கு தெரியுமா? மன அமைதி. நம்ம கோயிலுக்கு போனோன்னு அவசியமே கிடையாது. வீட்டில் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம மெடிடேஷன் பண்ணாவே போதும், நம்ம போய் சாமியை கும்பிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு வந்துடும். ஓகேங்களா? ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ என்னால் வீட்டில் உட்காந்து மெடிடேட் பண்ண முடியும், ஆனால் மேமால் கோயிலுக்கு தான் போக முடியும். இன்னொருத்தரால் வேலை செய்ய முடியும், வேலை செஞ்சால் அவங்க எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. இன்னொருத்தர் மியூசிக் பண்ணால் மறந்துடுவாங்க. ஆக மொத்தத்தில் நம்ம என்ன ட்ரை பண்ணுறோம்? நம்ம மைண்டை ஒருநிலைப்படுத்துவதற்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். அப்போ நம்ம மைண்டை ஒருநிலைப்படுத்தினா நமக்கு என்ன ஆகாது? நமக்கு மன அமைதி கிடைக்கும். அந்த மன அமைதிக்காகவும் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்காகவும் மட்டும்தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம், மற்ற விஷயங்கள்லாம் செய்கிறோம். சரி, எனி டவுட்? கடவுள் இருக்கிறாரு இல்லையா? கண்டிப்பாக. அதுவும் இதுதான். இப்போ நம்ம சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நாளாக ஏங்கிட்டு இருப்போம். ஓகேவா, இது நடக்கணும், கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருப்போம், இதெல்லாம் நடக்கணும், எனக்கு நடக்கணும்னு. அது யாராவது ஒரு செயல் மூலயமாவோ, யாராவது ஒரு மனிதர் மூலயமாவோ அது நிறைவேறும். இதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா,
நிறைய லாஸ் இருக்குது இந்த யூனிவர்ஸில். பார்த்தீங்கன்னா நிறைய லாஸ்ன்றது கோட்பாடுகள். அதாவது இப்போ நிறைய பேர் நினச்சிருப்பாங்க செல்வம் வர வர அதை பதுக்க வச்சா செல்வம் அதிகமாகணும்னு கிடையாது. தட் இஸ் ஆக்சுவலி ராங். நமக்கு செல்வம் எவ்வளோ வருதோ அதை நம்ம 4 பேருக்கு கொடுத்தோன்னா அதை விட டபுளாக நமக்கு வரும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த லா. நம்ம வந்து ஒரு 10 பேருக்கு நம்ம வந்து தர்மம் பண்ணுறோம், தியானம் பண்ணுறோம், நம்ம கொடுக்குறோம், சமுதாயத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அது கண்டிப்பாக நமக்கு 2 மடங்காக வரும். அதை தான் பகவத்கீதாவில் கிருஷ்ணா என்ன சொல்கிறாரு, கர்ம யோகா. கர்ம யோகா அப்படின்னா ஒரு மனிதனை கர்ம யோகானா செல்ஃப்லெஸ் ஆக்ஷன்னா நான் எந்த ஒரு விஷயத்த இந்த சொசைட்டிக்கு நான் செய்கிறேனோ செஞ்சுட்டு அது பலனை நான் எதிர்பார்க்கக்கூடாது. ஓகேவா? நான் ஒரு விஷயத்த செய்கிறேன், ஒரு எஜுகேஷனை கொடுக்குறேன், ஒரு டீச்சராக இருக்கிறேன், இல்லை எதுவாக இருந்தாலும் நான் ஒருத்தங்க வெளியே கொடுத்துட்டு அது எனக்கு திரும்ப வர நான் எதிர்பார்க்கக்கூடாது. தட் இஸ் அ கர்ம யோகா. ஆனால் இந்த மாதிரி வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டம். நம்மளால் முடியுமா? சான்ஸே இல்லை, முடியாது இல்லையா? 100 ரூபாய் நம்ம தட்டில் போட்டாலும் ஐரு தட்டில் நம்ம என்ன பார்ப்போம், நம்மளை பார்த்து ஐரு வந்து ஒரு பூவையோ இல்லை மாலையோ எடுத்துன்னு வந்து கொடுக்கணும்னு நினைப்போம். இல்லைன்னா 100 ரூபாய் கொடுத்தேன், அந்த ஆள் எனக்கு கண்டு கூட இல்லை அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? இதுதான் நம்மளோட மனநிலை. அப்போ கிருஷ்ணா என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு யாருமே நம்மளால் அந்த லெவலுக்கு வர முடியாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணு, கொடு, மற்றவங்களுக்கு கொடுத்து அதை நீ விளம்பரம் தேடிக்கோ, பிரச்சனை இல்லை, விளம்பரம் தேடிக்கோ. ஃபஸ்ட்டு கொடுத்து விளம்பரம் தேடு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக 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 அதுவே உன்னோட ஹேபிட்டாக மாறிடும். அப்போ நீ கொடுக்கும்போது மற்றவங்க அதை சந்தோஷப்படுறாங்க இல்லையா, அந்த சந்தோஷத்தை பார்த்து நீ சந்தோஷம் அடைகிற இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், அந்த சந்தோஷத்தினால நீ சந்தோஷப்படுத்த விட்டுட்டு அவங்க சந்தோஷப்படுறத மட்டும் நீ பார்க்க ஆரம்பிப்ப. அதனால் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்க ஆரம்பி அப்படின்றாரு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய லாஸ் இருக்குது. நம்ம கொடுத்தா நமக்கு வரும். அந்த மாதிரி ஒன்று நம்ம வந்து படிக்கிறோம், நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம 4 பேருக்கு, நம்ம எத்தனை பேருக்கு அதை திரும்ப சொல்லி கொடுக்குறோமோ அந்த நாலேஜ் நமக்கு ரெட்டிப்பாகும். எனக்கு தெரிஞ்சிச்சு, அதை நான் உள்ளே தான் வச்சுருப்பேன், யாருக்கும் சொல்லித்தர மாட்டேன்னா தட் வில் கோ டவுன். நம்ம எந்த அளவுக்கு வெளியே சொல்லி தரமோ அது மாதிரி நிறைய ஒரு சில விஷயங்கள். அந்த மாதிரி வந்து இஃப் யூ ஆர் ஏபிள் டு கண்ட்ரோல் அவர் சென்சஸ்னால் என்னது, கண்ணு, காது, மூக்கு, வாய், நாக்கு, ஸ்கின்னு. ஓகேவா? இந்த 5 விஷயம் நம்ம அடக்க ஆள ஆரம்பிச்சிட்டோன்னா நம்மளை இந்த உலகத்தில் தோற்கடிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, ஸ்கின்னு. இந்த 5 ரொம்ப டேஞ்சரான விஷயம். இந்த 5 விஷயத்துக்கு யார் வந்து அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்களோ அவங்க லைஃப்பில் முன்னேறவே முடியாது. ஓகே, இந்த 5 விஷயங்களை யார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாக்கு, இப்போ 3 வேளையை நான் வந்து சிக்கன், மட்டன், நல்லா பொரிச்சது, வடை, போண்டா அப்படின்னு நான் சாப்பிட ஆரம்பிக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய நாக்குக்கு நான் அடிமையாகிறேன். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக பாடியில் டிசீஸ் வரும். இப்போ கண்ணு, பார்க்கக்கூடாத விஷயங்களை நான் பார்த்துட்டே இருக்கேன், கெட்ட விஷயங்களை நான் பார்க்குறேன், அப்போது என் கண்ணில் அது வந்து உள்ளே போயிட்டு அது மனதை இது பண்ணும். காது, கேட்கக்கூடாத விஷயங்களை நான் கேட்குறேன், அப்யூஸான விஷயங்கள், அந்த மாதிரி. இப்போ அந்த மாதிரி இது எல்லாமே இனிமையை தரக்கூடிய விஷயங்கள். அப்படியே நம்மளோட சென்ஸ் எப்படி இருக்கும், அப்படியே ஜாலியாக இருக்கும், அப்படியே நம்ம வந்து ரொம்ப அப்படியே மேலே மிதக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை நம்ம படுகொல்லுக்கு தள்ளுற மாதிரி. ஓகே, இப்போ வந்து வாய்க்கு ருசியான விஷயந்தான், ஆனால் நான் அடக்கி ஆள ஆரம்பிச்சிட்டேன்னா அது என்னோடய ஹெல்த்துக்கு இது. அப்போது என்னோடய மைண்டு வந்து டெம்ப்ரவரி ப்ளஷருக்கு போகுது, மொபைலை பார்க்கணுன்னு தோணுது, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கை போயிட்டு ரீல்ஸை வந்து பண்ணணுன்னு தோணுது. ஆனால் நான் அதை அடக்கி ஆரம்பிச்சிட்டேன்னா என்னோடய நேரத்தை முக்கியமான விஷயங்களுக்கும் என்னோடய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணேன்னா என்னோடய வாழ்க்கை உயரும். ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி நம்ம 5 சென்சஸை யார் அடக்கி ஆளுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேறுவாங்க. ஓகே, இப்போ நம்ம ரியல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ கலெக்டராக ஒருத்தன் ஆகிறான். எப்படி ஆகிறான், அவனோட வாழ்க்கை முழுதும் அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பான். அவன் டிவி பார்த்துருக்க மாட்டான், ஓகேவா, அவன் டைமை வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டான். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 13 நேரம் அவன் வந்து டெடிகேட் பண்ணியிருப்பான். ஆனால் அந்த நேரம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஓடிடியில் ஒரு படம் பார்த்துருப்போம், ஓகேவா, இல்லை ஏதாவது ஒரு விஷயங்களில்
பண்ணியிருப்போம். அவன் அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால தான் அவனால் ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வந்தது. இப்போ நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் எடுத்துக்கலாம். சச்சின் டெண்டுல்கர் வந்து பல ஆயிரம் மணிக்களை வந்து அவர் கிரவுண்டில் அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறார். ஓகே, சச்சின் டெண்டுல்கர் சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து வாட்சின்னு ஒன்று கிடையவே கிடையாது, நான் எப்பயுமே டைமை பார்த்ததே கிடையாது, நான் சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னாடி கிரவுண்டுக்கு வருவேன், என்னோட ஹார்ட்டு தான் எனக்கு வந்து கடிகாரம், நான் எப்போ வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஃபீல் பண்ணுறனோ அப்போ தான் நான் வீட்டுக்கு போவேன். ஸோ அந்த அளவுக்கு அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால மட்டும்தான் அவர் அந்த நிலைமைக்கு வந்தார். ஸோ நம்ம சந்தோஷமாகவும் இருக்கணும், ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்ம போனோன்னா அது முடியாது. திஸ் இஸ் ஆல்சோ லா. இப்போ சிம்ரிதா டாக்டர் முடிச்சிருக்காங்க, டாக்டர், ஷீ இஸ் அ டாக்டர். அப்போ அவங்க எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் இல்லை? கரெக்ட் தானே? எத்தனை நாளாக அவங்க அம்மாக்கிட்ட அடி வாங்கியிருப்பாங்க. என்ன சிம்ரிதா? ஸோ இது எல்லாமே யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் பெரிய ஆளாக வருவாங்க, நிம்மதியாக மன அமைதியோடு இருப்பாங்க. இது எல்லாமே லா. இது வந்து யாருமே மாற்ற முடியாது. சரியா? ஓகே, இதோட முடிச்சிடலாம். போர் அடிச்சதுன்னா சாரி. ஓகே, வில் கம்ப்ளீட் த செஷன் வித் 1 round of Omkar, 3 Shantis. Inhale deeply, chant Omkara. Shanti, Shanti, Shanti. Rub your hands. Thank you. Thank you so much. அப்புறம் இந்த வாரம் சாட்டர்டே வந்து நம்ம கிளாஸ் இருக்கும்.